அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். தரையில் கிடந்த ஒரு பேரிச்சம்பழத்தை கடந்து சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது சதகாவின் பொருளாக இருக்குமோ என்ற அச்சம் மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நான் இதை சாப்பிட்டிருப்பேன் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2055. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் நமக்கு இரண்டு வகையான பாடங்களை சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் ஜகாத் மற்றும் சதகாவுடைய பொருட்கள் தடை செய்யப்பட்டவை என்பது முதலாவது பாடம். தரையில் கிடந்த பேரிச்சம்பழத்தை பார்த்து, இது ஜகாத்துடைய பொருளாக இல்லாமல் இருந்திருந்தால் நான் இதை எடுத்து சாப்பிட்டிருப்பேனே என்று தனது ஏக்கத்தை வெளிப்படுத்தும் அளவிற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இரண்டாவது பாடம். நமக்கு ஏற்படக்கூடிய சிறிய சிரமங்களுக்காகவெல்லாம் நாம் துவண்டு போய்விடுகிறோம். ஆனால் அடிப்படை தேவையான உணவில் கூட போதிய அளவு தன்னிறைவு பெறாத ஒரு சூழல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது என்றால், அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு சிரமங்களை சந்திக்கும் பொழுது அவற்றை எளிதில் கடந்து செல்வதற்கான பயிற்சியையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.